மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் பார்வையாளர்கள் மற்றும் நண்பர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதன் எச்சரிக்கையும் கொடுத்திருந்தோம். அதன்படி குறிப்பாக நேற்று மதுரை மற்றும் கரூர், ஈரோடு மற்றும் நெல்லை, ராஜபாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்தது. மற்றும் இதன் காரணமாக பெரம்பலூர், அரியலூரிலும் வெயிலின் தாக்கம் இன்று அதிகமாக இருக்கிறது. மற்றும் வரும் நாட்களிலும் குறிப்பாக சென்னை, கடலூர், தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கரூர் மற்றும் புதுக்கோட்டை, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடும். மற்றும் மதுரை, அதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரத்திலும் வெயிலின் தாக்கம் இருக்கக்கூடும். மற்றும் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்திலும் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கக்கூடும். மற்றும் வேலூர் மாவட்டத்திலும் வெயிலின் தாக்கம் அதிகப்படியாக இருக்கக்கூடும் என்பதால் கரெக்டாக இந்த வெயிலின் என்பது காலை 9 மணிக்கு மேல் பயங்கரமாக இருக்கும். மாலை கரெக்டாக 3:45க்கெல்லாம் வெயிலின் தாக்கம் குறைந்துவிடும். அது வரைக்கும் கடுமையான வெயிலானது இருக்கக்கூடும். முதியோர்கள் மற்றும் சிறுவர்கள் மற்றும் இணைநோய் உள்ளவர்கள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதன் காரணமாக மயக்கம் போன்ற தலைவலிகள் மற்றும் உடல்நிலை பாதிப்பு போன்ற நோய் ஏற்பட வாய்ப்புள்ளதால் மற்றும் அவர்கள் வெயில் கரெக்டாக அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வெளியே செல்வதை தவிர்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் வரும் நாட்களுக்கு மழை எப்படி இருக்கும் மற்றும் இன்று மழை எப்படி இருக்கும், உழவு பணிகள் போன்றவற்றை அனைத்தையும் விரிவாக பார்க்கலாம். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆளுங்கிற எனேபிள் பண்ணுங்கள். ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோன்னா, அப்போனா தான் தினசரி வானிலை அறிக்கை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக யூடியூப் மூலியமாக வரும். இதன் காரணமாக தான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது. மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு முடிந்தவரை நீங்கள் பயனடைந்தது போல் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த நமது மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனலை ஷேர் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் இன்றைய வானிலை அறிக்கை குறிப்பாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று சொல்லியிருந்தோம். மற்றும் இன்று மழை எப்படி இருக்குன்னா, இரவு நேரத்தில் மழையானது தொடங்கக்கூடும். குறிப்பாக மதுரை மாநகரம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் குறிப்பாக நாகமலை, திருமங்கலம், திருப்பரங்குன்றம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் சாரல் முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. மற்றும் கடலூர் மாவட்டம் சிதம்பரம், சேத்தியாத்தோப்பு, நெய்வேலி, புவனகிரி, விருத்தாச்சலம் மற்றும் பரங்கிப்பேட்டை மற்றும் குள்ளஞ்சாவடி, வடலூர் மற்றும் பண்ருட்டி சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் திருமுல்லைவாசல், வைத்தீஸ்வரர் கோவில் மற்றும் பூம்புகார் மற்றும் தரங்கன்பாடி, காரைக்கால் போன்ற சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழைக்கு இரவு நேரத்தில் வாய்ப்புள்ளது. மற்றும் சேலம் மாவட்டம் ஆத்தூர், தம்பம்பட்டி மற்றும் கெங்கவெளி, வாழப்பாடி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் மாநகரத்துக்கு சாரல் மழைக்கு இன்று இரவு வாய்ப்புள்ளது. மற்றும் அதற்கு அடுத்தபடியாக தருமபுரி மாவட்டம் அரூர், கீரப்பட்டி, பாப்பிரெட்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் மழைக்கு வாய்ப்புள்ளது. மற்றும் தஞ்சாவூர் மாநகரம் மற்றும் கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு சாரல் மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் திருச்சி மாவட்டம், திருச்சி மாநகரம் மற்றும் லால்குடி சுற்றுவட்டார பகுதிகள், துறையூர் சுற்றுவட்டார பகுதி சாரல் மழைக்கு வாய்ப்புள்ளது. மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் சாரல் மழைக்கு வாய்ப்புள்ளது. கரூர் மாவட்டத்திலும் குளித்தலை மற்றும் பரமத்தி வேலூருக்கு சாரல் மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் 2 நிமிட வானிலை அறிக்கை அதிலும் தெளிவாக அறிவுறுத்துகிறேன் வரக்கூடிய மணி நேரங்கள் மழை எப்படி இருக்கும் என்பதையும். மற்றும் இப்போது பொறுத்தவரை கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் மற்றும் எறையூர், உளுந்தூர்பேட்டை மற்றும் சிறுபாக்கம், சின்னசேலம் சுற்றுவட்டார பகுதிகள் போன்ற தலைவாசல், கூகையூர் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி சுற்றுவட்டார பகுதிகளுக்கு
மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஆவுடையார் கோயில் மற்றும் பொன்னமராவதி சுற்றுவட்டார பகுதிகளுக்கு சாரல் மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியெல்லாம் கனமழை இருக்கும். செஞ்சி மற்றும் நடுவப்பட்டு, பிரம்மதேசம், திண்டிவனம் சுற்றுவட்டார பகுதிகளெலாம் இரவு நேரத்தில் குறிப்பாக ஒரு 9 மணிக்கு மேல் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அதற்கு அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் குறிப்பாக அடுத்ததாக காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர், மதுரமங்கலம் மற்றும் ஆண்டூர் மற்றும் வந்தவாசி, உத்திரமேரூர், ஊத்துக்கடை, வாஜராப்பேட்டை மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் சுற்றுவட்டார பகுதியிலும் காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டம் மக்கள் இரவு நேரத்தில் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இடி மின்னல்கள் அதிக அளவு இருக்கக்கூடும் என்பதால் அந்த கனமழை மற்றும் மிக கனமழை இருக்கக்கூடும் என்பதால் எச்சரிக்கையும் வழங்கப்படுகிறது. குறிப்பாக செங்கல்பட்டு, அந்த காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஒட்டிய பகுதிகளுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரைப்பாக்கம், மேல்மருவத்தூர், மதுராந்தகம், வேடந்தாங்கல் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கருங்குயில் சுற்றுவட்டார பகுதிகள், சிங்கப்பெருமாள் நகர், காட்டாங்குளத்தூர், கூடுவாஞ்சேரி சுற்றுவட்டார பகுதிகள் போன்ற பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும். செங்கல்பட்டு மாவட்டம் முழுவதும் கனமழை. சென்னை முழுவதும் சாரல் முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சில பகுதியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மற்றும் வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழைக்கு பரவலாக வாய்ப்புள்ளது. மற்றும் அரியலூர் மாவட்டத்திலும் பரவலாக காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது.